அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சபீக். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, பள்ளிக்கரணை ராம்சார் சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பள்ளிக்கரணை, வேளச்சேரி, ஒக்கியம், துறைப்பாக்கம், பெருங்குடி, மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர் இந்த பகுதியில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா? கடந்த சில மாதங்களா சில கேள்விகள் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இங்க விரிவா பார்க்க போறோம். பள்ளிக்கரணையில இந்த ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா? அந்த 1 கிலோமீட்டர் தூரமான ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாக்குள்ள நம்மளால இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே கட்ட முடியாதம, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிளான் வாங்க முடியாதம, கேர் எர்த் ட்ரஸ்ட் அப்படின்ற நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்னால தான் சிஎம்டிஏ இன்னைக்கு இந்த பகுதிகளில் 1 கிலோமீட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாக்குள்ள பில்டிங் கட்டுறதுக்கான பிளான் அப்ரூவல பேன் செஞ்சு வச்சிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த ராம்சார் லேண்டோட பள்ளிக்கரணை ராம்சார் சைட் 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியால காமனா 1 கிலோமீட்டர் இல்ல, அதாவது இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்றது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலியமா இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வருதா? அந்த பகுதியில் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? அந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே அப்ரூவல் எடுத்து கட்டி வச்சிருக்க வீடு வாங்கலாமா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் ஆச்சு நம்ம பள்ளிக்கரணைக்கு? சென்னையில ஐடி இண்டஸ்ட்ரியில முக்கியமான பிரதானமான இடங்கள், நிறைய கம்பெனி, நிறைய பெரிய பெரிய பிளாட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கிற இடம் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, ஒக்கியம், துறைப்பாக்கம், இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில ஐடி காரிடார்ல ஒரு பெரிய வருமானத்தை அரசுக்கு இந்த ஐடி காரிடார் மூலியமா ஒரு பெரிய அளவு கணிசமான தொகையை கிடைக்குது. இப்படிப்பட்ட ஏரியால எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு? பள்ளிக்கரணையோட மார்ஷ் லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களா இந்த லேண்ட் டெவலப்பர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா, 2007 வருஷம் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்டை ரிசர்வ் ஃபாரஸ்டா தமிழ்நாடு வனத்துறை அறிவிக்கிறாங்க. இந்த 2022ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்தது பாத்தீங்களா, இந்த இடம் ராம்சாரால அங்கீகரிக்கப்படுது. தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அவங்க வச்சிருக்க லிஸ்ட் படி இந்த பள்ளிக்கரணை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது 2022 வருஷம் ராம்சார் சைட்ல ராம்சார் கூட அங்கீகரிக்கப்பட்டது. ராம்சார் இடமா அங்கீகரிக்கப்படுது. இந்த ராம்சார் சைட்டோட எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா 1247 ஹெக்டேர். இந்த ராம்சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கான அப்படின்னா என்ன? இந்த ராம்சார்ங்கிறது ஒரு அமைப்பு. 1971 வருஷம் ஈரான்ல நடைபெற்ற ஒரு உலக மாநாட்டுல இந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக நாட்டுல இருக்கிற நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள், அழிந்து போகக்கூடிய உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், தாவர இனங்கள், இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் இந்த அமைப்போட முக்கிய நோக்கமா இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 171 நாட்டுல 2.5 மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவு இந்த ராம்சார் அந்தஸ்து பெற்றிருக்கிற இடமா இருக்கு. குறிப்பா இந்த சதுப்பு நிலம், அதாவது வெட்லேண்ட், இந்த இடத்துல வெட்லேண்ட் சொல்றது பாத்தீங்கன்னா, நம்ம பட்டால பாத்தீங்கன்னா வெட்லேண்ட் ரைலாண்ட் சொல்லுவாங்க, அதை வெட்லேண்ட் நஞ்சைன்னு குறிப்பாங்க. பட் இங்க சொல்ற வெட்லேண்ட் சதுப்பு நிலம், மார்ஷ்லேண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல மழை பெய்யும் போது ஒரு இடத்துல மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தேங்கும். அந்த தண்ணி தேங்குறதுல திரும்பி வெயில் காலம் வந்தோடனே அந்த தேங்கின நீர் நீராவியாகி போயிடும். சில இடங்கள்ல சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவோம். இந்த மண் இருக்கும், இந்த ரெட் சாயில் மண் இருக்கும். இந்த மண் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் மாதிரி பயன்பட்டு அந்த தண்ணியை உங்களுக்கு நிலத்தடி நீரை அதிகரிக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும். அந்த மாதிரி இடங்களை தான் சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுப்பு நிலங்கள் இருக்கிறதுனால என்னன்னா, நிலத்தடி நீர் அதிகமாகும். அதனால மழையோட அளவு கம்மியா இருந்தாலும் நீரை தேக்கி நிலத்தடி நீரை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் இந்த சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா இருக்கு. இந்த சதுப்பு நில பகுதிகள் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரி, குளம், ஆற்றன் கரையில சில இடங்கள், அதுக்கப்புறம் கழிமுகம்னா முகத்துவாரம் சொல்லுவாங்க. நம்ம கடல்ல நதி கடல்ல போய் சேருவோம் இல்லையா, ஆறு கடல்ல கலக்கும் இல்லையா, அந்த இடத்துல முகத்துவாரம், கழித்துவாரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ், அலையாத்தி காடுகள் அப்படின்றத நம்மாழ்வார் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த அலையாத்தி காடுகளோட பங்குகள் என்ன சொல்லிட்டு, கடல் சீற்றமா இருக்கும் பொழுது அலைகள் ரொம்ப வேகமா வரும். இந்த கடற்கரையோரமா இருக்கிற இந்த சின்ன சின்ன மரங்கள், அலையாத்தி காடுகள், அந்த அலையோட வேகத்தை ஆத்தி திருப்பி நீரை கடலுக்குள்ள சேர்த்து விடும். இதனால கடல் அரிப்பு தடுக்கும். இதனால்தான் மேங்க்ரோவ்ஸ், இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சேரும் சகதியும் சேர்ந்தமான இந்த சதுப்பு நில பகுதிகள். இந்த மொத்த சதுப்பு நில பகுதிகள் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த பூமிக்கும் மேல இருக்க நீருக்கும் பூமிக்குள்ள இருக்க நீருக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஃபில்டர் மாதிரி பயன்படுறதுதான். சோ இதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த சதுப்பு நிலம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றோம், ராம்சார் சைட் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த 1 கிலோமீட்டர், இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு? 2025 வருஷம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அதாவது பசுமை தீர்ப்பாயம், அவங்க என்ன பண்றாங்கன்னா சிஎம்டிஏக்கு ஒரு பரிந்துரை பண்றாங்க.
அதாவது இந்த ராம்சார் சைட்ல இருக்கிற அளவு இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவை அந்த ஏரியால கொடுக்கக்கூடிய கட்டிடங்களுக்கான வரைபட அனுமதி, அந்த நிலத்துக்கான அனுமதி, லே அவுட் போடுறதுக்கான அனுமதியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் NGT அந்த நிறுவனம் சிஎம்டிஏக்கு வந்து பரிந்துரை செய்றாங்க. அவங்களோட ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு சிஎம்டி என்ன பண்றாங்கன்னா தங்களோட மாஸ்டர் பிளான்ல ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு பிளானை ரெடி பண்றாங்க. அந்த பிளான் தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது. இந்த பகுதியில நம்மளோட பள்ளிக்கரனோட மார்ஷ்லேண்ட் தெரியும். இந்த மார்ஷ்லேண்ட்ல இருந்து எக்ஸாக்டா மொத்தமா 1 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது 1 கிலோமீட்டர் ஆரம் உள்ள பகுதியை வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 10 கிராமங்கள் வந்து உள்ள வரும். அந்த 10 கிராமங்கள்ல நிறைய வீடுகள் வந்து ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி பில்டிங் பிளான் அப்புறம் சிஎம்டியாவால் அங்கீகரிக்கப்பட்ட வீடுகளே நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்துருது. சிஎம்டி என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் நாங்க வந்து இந்த பகுதிகளை வந்து நாங்க கட்டணம் கட்டுறதுக்கான அனுமதி தர மாட்டோம், ஒரு லே அவுட் போடுறதுக்கான அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடாய் நிறுவனம் வந்து இந்த பில்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கும். பில்டர்ஸ் இட்ஸ் நாட் அசோசியேஷன், அந்த பில்டர்ஸ்க்கு வந்து இருக்கும் கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அத்தாரிட்டி மாதிரி வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 2026 வருஷம் இந்த 1 கிலோமீட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஜோனை வந்துட்டு எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு வந்து 20 ஆகஸ்ட் 2026 ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த இறுதி தீர்ப்பு என்னன்றதை பார்க்கலாம். வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த ஒரு கேர் அட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு ட்ரஸ்ட் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் NGT பசுமை தீர்ப்பாயம் வந்து சிஎம்டிக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை சுத்தி இருக்கிற 1 கிலோமீட்டர் இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியால வந்து பில்டிங் கட்டுறதுக்கோ இல்ல லே அவுட் போடுறதுக்கோ அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு கேர் அட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு NGO கொடுக்குற இதை வச்சா வந்து அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் வந்து அங்க இருக்கிற அங்க இருக்க பில்டர்ஸ், அங்க இருக்க டெவலப்பர்ஸ், அங்க இருக்க மக்களுக்குலாம் எதிரியா தெரியுறாங்களா இல்ல ஈகோ சொசைட்டியை காப்பாற்றணும், ஈகோசிஸ்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கணுமா? ஒரு பக்கம் இந்த அர்பனைசேஷனை தடுக்கிற மாதிரி ஒரு செயல் செஞ்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த பசுமைகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இதை தடை செய்யணும்னு சொல்றாங்க. யூனியன் எக்ஸ்பிரஸ்ல ஜூலை மாசம் 10ஆம் தேதி வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த கேர் அட் ட்ரஸ்டோட கோ-ஃபவுண்டர் ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் அப்படின்றவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க கிட்ட சில கேள்விகளை வந்து அந்த நிருபர் கேட்டிருக்காங்க. அதுல சில விஷயங்களை மட்டும், முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்க நம்ம பார்க்கலாம். நீங்க கொடுத்த ரிப்போர்ட்னாலதான் இந்த பள்ளிக்கரணை ராம்சார் சைட்ல அடிஷனலா இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இணைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கோ-ஃபவுண்டர், அந்த கேர் ட்ரஸ்டோட கோ-ஃபவுண்டர் ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் அதை முற்றிலும் மறுத்திருக்காங்க. நாங்க ரிப்போர்ட் வந்து அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு வந்து நாங்க அப்படி கொடுக்கல, பசுமை தீர்ப்பாயத்துக்கு நாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி MOEFCC அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி ஒரு வழி வகுத்து வச்சிருக்காங்க. இப்படிதான் நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம காலநிலைகளையும் நம்மளோட சூழ்நிலைகளையும் நம்மளோட நிலங்களையும் எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து வகுத்து வச்சிருக்காங்க. அதன்படிதான் நாங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதெல்லாம் சேர்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜி, நீரியல் அமைப்பு, ட்ரைனேஜ் நெட்வொர்க், அதாவது பாதாள சாக்கடை அதோட அமைப்பு, பயோடைவர்சிட்டி, எண்ட் யூசேஜ், அப்புறம் அந்த சூழ்நிலைகளோட தன்மை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ் கூட எல்லா இடத்துக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்றத அவங்க சொல்லல. இது இடத்துக்கு இடம் மாறுபடும். அதாவது உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அந்த பில்டிங்ல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஏதாவது உடஞ்சிருது, லீக் ஆயிருது, அப்போ இந்த நீர்நிலைகள் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படின்றதுனால நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்படும். அப்போ மொத்த நீர் அந்த எக்கோசிஸ்டமும் வந்து பாதிக்கப்படும். அதனால இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாவோட லிமிட் இருக்கும். சில இடத்துல அந்த நீர்நிலை வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கும். அப்போ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் உடஞ்சாலும் அது லீக்கேஜ் ஆனாலும் பிரச்சனைக்கு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 1 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் அதோட தன்மையை பொறுத்து இந்த மாதிரி மேல சொன்ன நீரியல் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம், தண்ணியோட அமைப்பு, மணலோட அமைப்பு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான், சூழலோட அமைப்பு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். எக்ஸாக்டா எல்லா இடத்துக்குமே வந்து பள்ளிக்கரணைய சதுப்பு நிலத்தை சுற்றி மொத்தமா 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த 1 கிலோமீட்டருக்கு உள்ள மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், இந்த 1 கிலோமீட்டருக்கு தாண்டி போனா பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த நிருபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படின்னா உங்களோட அறிக்கை வந்து சரியாக எதை பரிந்துரைக்கிறது, எதை வந்து நீங்க ரிப்போர்ட்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தூரத்தை மட்டும் குறிக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு எக்காலஜிக்கல் கான்செப்ட் தான். வந்து சுற்றுப்புற சூழலை சேர்ந்தது சொல்றீங்க. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலத்தோட எல்லை, நீர் வடிகால் பாதைகள், குடியிருப்புகள், சேட்டலைட் இமேஜஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி அப்புறம் அந்த நிலத்தை வந்து நம்ம என்ன பயன்பாடா பண்ணியிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளாகவும் நிறைய கார்பரேட் ஆஃபீஸ்களாகவும் ஐடி இண்டஸ்ட்ரி காரிடார் பகுதியில் வந்து இன்னைக்கு அது முக்கிய பகுதி. அதோட நிலத்தோட பயன்பாட்டையும் நம்ம வந்து இங்க வந்து கருத்துல கொள்ளணும். இது பர்டிகுலரா இந்த கேர் ட்ரஸ்ட் இருக்காங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஒவ்வொரு 250 இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து சதுப்பு நில பகுதியிலிருந்து 250 மீட்டர், 500 மீட்டர், 750 மீட்டர், இந்த 1 கிலோமீட்டர் இந்த முறையில வந்து ஆய்வு செய்யணும். மேல சொன்ன மாதிரி சதுப்பு நிலத்தோட எல்லைகள், சதுப்பு நிலத்தோட தன்மை, அதோட ஹைட்ராலஜி எப்படி இருக்குது, அந்த ஹைட்ராலஜியோட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட யூசேஜ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஒரு நீர் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, கடல்ல இருந்து நீராவியாகி மேகமா மாறி வளிமண்டலத்துல இருக்கும். அந்த வளிமண்டலத்துல வந்து எங்க அதிகமான சூடு தேவைப்படுது, அதிகமான சூடா இருக்குதோ அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக வளிமண்டலம் கருமேகங்களா மாறி நீர் கோர்த்து மழையா பொழியும். அந்த மழை பொழியறதை வச்சு அருவியாவோ ஆறாகவோ மாறி நம்மளுக்கு மறுபடியும் வந்து கடல்ல சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த நீரோட்டம், இந்த மலையோட நீரோட சைக்கிளை வந்து நம்ம சின்ன வயசுலயும் ஒரு அறிவியல் புத்தகத்துல நம்ம படிச்சிருப்போம். ஆனா இந்த நிலத்துக்கு அடியில நீரோட்டம் இருக்கும் இல்லையா, அந்த நீரோட்டத்தை படிக்கிறது தான் ஹைட்ராலஜி. நிலத்தோட அடியில இருக்கிற நீரோட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நீரோட்டத்தை பத்தின விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹைட்ராலஜி. இந்த ஹைட்ராலஜி பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து இந்த சதுப்பு நில பகுதியில இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியால கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, அதுல வந்து ஒரு நீர்க்கசிவு ஏற்படுது. அந்த நீர்க்கசிவு வந்து கழிவு நீர், நம்ம பாதாள சக்கரை கட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு உடைப்போ இல்ல ஒரு கசிவோ ஏற்பட்டு அந்த கழிவு நீர் வந்து நல்ல நீரோட்டத்துல கலந்துருச்சு அப்படின்னா அதோட அந்த நிலத்தோட மொத்தமாகவும் அந்த நீரோட தன்மை கெட்டு போய் அந்த நிலத்தோட தன்மையை வந்து கெட்டு போற மாதிரி அமையும். இந்த மாதிரி ஒரு நல்ல நீரோட்டம், நல்ல பகுதியை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, இது வந்து அந்த 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் நடக்குமா? 1 கிலோமீட்டருக்கு அதிகப்படியா இருக்கிற இடத்துல நடக்கக்கூடாதா? நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த கேர் எர்த் ட்ரஸ்டோட ரிப்போர்ட் வந்து சொல்லுதுன்னு சொல்லி அந்த கோஃபவுண்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 250 மீட்டர், 500 மீட்டர், 750 மீட்டர், 1 கிலோமீட்டர், இந்த மாதிரி 4 மடங்கா இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து எல்லையிலிருந்து இதை பிரிச்சு இதை நம்ம ஆராய்ச்சி, இந்த மாதிரி சொன்ன ஹைட்ராலஜி, இந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அது வர வரைக்கும் இந்த ஏரியால வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டக்கூடாதா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்ட முடியாதா? இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டோட வெட்லேண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு இல்ல, ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது, ஒரு யூனிஃபார்மிட்டியா இருக்கக்கூடாது, இந்த யூனிஃபார்ம் பஃபரா இருக்கக்கூடாது. அந்த நிலத்தோட தன்மையை பொறுத்து, அந்த இடத்துல இருக்க ஆக்குபென்சி பொறுத்து, அந்த இடத்தோட வகையை பொறுத்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து வேறுபடணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த வெட்லேண்ட் அத்தாரிட்டியே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கனால இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 1 கிலோமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. கோர்ட்ல இருந்து கிளியரான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம அப்படி எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ் ராம்சார் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா, இந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியால இருக்கிறவங்க, என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பரான சேல் டீட் இருக்கு, அதுக்கு பட்டா இருக்கு, அதுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கு, அதோட கம்பைன்ட் எஃப்எம்பி ஸ்கெட்சும் இருக்கு, நான் பில்டிங் பிளான் கட்டுறதுக்கு சிஎம் டேட் அப்ரூவல் வாங்கி எந்த டிவியேஷனும் இல்லாம அஸ் பர் பிளான் அப்ரூவல் படி தான் நான் கட்டியிருக்கேன். அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வருமா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா இந்த ஏரியால லேண்டோட தன்மையை பொறுத்து தான் வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கோர்ட்டோட டீடைல் கிளாரிட்டி வர வரைக்கும், ஏன்னா அது 2 பக்கமே கோர்ட்ல போயிருக்காங்க, இந்த கோர்ட்டோட கிளாரிட்டி வராத வரைக்கும் கிடாய் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடத்திட்டு இருக்காங்க சென்னை ஹைகோர்ட்ல. அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்துடட்டும், வந்ததுக்கு அப்புறமா இந்த முடிவு நம்ம பண்ணிக்கலாம். என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பேங்க்ல லோன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னோட ப்ராப்பர்ட்டியோட லீகல் பார்த்துருக்காங்க, அதோட வேல்யூவேஷன் பார்த்துருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்னோட ஃபினான்ஷியலும் அனலைஸ் பண்ணி எனக்கு லோன் கொடுத்துருக்காங்க. பேங்க்ல தான் என்னோட டாக்குமெண்ட்டே இருக்கு. அதனால வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா? அன்டில் அன்லெஸ் இந்த கோர்ட்டோட கிளாரிட்டி வர வரைக்கும் நம்ம இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு முடிவுமே சொல்ல முடியாது. நடந்துட்டு இருக்க விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்தோம்னா கொஞ்சம் கோர்ட் முடிவு சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது இந்த பள்ளிக்கரணையோட மார்ஷ்லேண்ட்ல இருந்து இந்த ராம்சார் சைட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு இந்த கேர் எர்த் ட்ரஸ்ட் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று ஒர்க் பண்ணி ரிப்போர்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெகிரேட்டட் மேனேஜ் பிளான் தான் வந்து நம்மளோட தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி வந்து இன்னும் டீடைலிங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து இன்னொரு கேஸா நடத்திட்டு இருக்காங்க. இதே தான் கிடாயும் வந்து அவங்க சொல்றாங்க, இதை வந்து இன்னும் டீடைலிங்கா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வெறுமனா கொடுத்ததை இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததை அந்த ரிப்போர்ட் அவங்களோட வெப்சைட்லயும் இல்லை. ஸோ கிரீன் தீர்ப்பாயம், அந்த பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர்ல வந்து சிஎம்டிஏ வந்துட்டு ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம அனலைசேஷனா இந்த பிரச்சனைக்குரிய காரணங்களை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து என்ன ரிசல்ட் வருது, கோர்ட் என்ன தீர்ப்பு தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.